நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த திருமணம் பற்றிய புரிதல், பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, சரியா இல்லைங்கிறது தான் ஜோதிட ரீதியான நான் சொல்லக்கூடிய பதில். இதெல்லாம் ஜோதிட ரீதியாக திருமணத்தை பொருத்தத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத புரியாமல் எடுத்த உடனே ஒரு 10-15 ஜாதகம் இன்றைக்கி என்னுடைய திருமண தகவல் மையத்திலேருந்து அனுப்பின ஜாதகங்கள் எல்லாமே 25 வயசு, 27 வயசு, 22 வயசு, 30 வயசு, 33 வயது, எல்லாமே நல்ல படித்த வேலையில் உள்ள குழந்தைங்க தான், பிள்ளைங்க தான், எல்லாமே டைவர்ஸ். 15 ஜாதகம் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது ஏன் இப்படி நடக்குது, எதனால் இந்த பிரச்சனைகள் உருவாகுது, பொருத்தத்தை எப்படி பார்க்குறது, பெற்றவங்களாக தான் யோசனை பண்ணுறீங்க. 2 லட்ச ரூபா சம்பளம் வேணும். சம்பளம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் வரும். அரசு வேலை, நல்ல வீடு, காரு, தோட்டம், எத்தனை ஜாதகத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆராய்ச்சி பண்ணி. இப்போ ஒரு ஜாதகம் விடுறான், ஜாதக பொருத்தம் முக்கியம் இல்லை, அவனுக்கு 35 வயசு பக்கம் ஆகுது, 2.5 லட்ச ரூபா சம்பளம், கார் வசதி உண்டு, 3 ஏக்கர் கிணறோட தோட்டமாக இருக்குது, பங்களா இருக்குது, ஜாதக பொருத்தம் முக்கியம் இல்லை, மண் இல்லை, ஜாதக பொருத்தம் முக்கியம் இல்லை. நீ என்னடா சொல்கிறது, உன் ஜாதகமே நாரி போய் கிடக்குதுங்கிறது தான். ஏன் அப்படி மாதிரிலாம் நீங்கள் போடணும்? ஜாதக பொருத்தம் முக்கியம் இல்லைன்னு எதுக்காக போடுறீங்க? அப்புறம் அந்த குரூப் வச்சு நடத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருமண தகவல் வச்சு மையம் வச்சு நடத்துகிறவங்க ஃபோன் நம்பர் அதில் கொடுக்குறதில்ல. அந்த ஜாதகமே தப்பாக வருது. அவன் தப்பாக ரைட்டான்னு தெரியாது அவனுக்கு. மாப்பிள்ளை செத்தான்னா பொண்ணு செத்தான்னா மாலை பணம் அவனுக்கு கமிஷன். அவன்லாம் ஜோசியத்தில் எழுதுறான், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலசர தோஷம், அந்த தோஷம், இப்படிலாம் எழுதி ஜாதகத்தை அனுப்புகிறாங்க. அப்புறம் ஒரு சிலர் இந்தந்த நட்சத்திரம் பொருந்தும், இந்தந்த நட்சத்திரம்லாம் பொருந்தாது. இந்த 15 ஜாதகம் டைவர்ஸ் ஆகி ஜாதகத்தை குரூப்பில் போட்டிருக்கீங்களே, மறுமணம் மறுமணம் மறுமணம்னு எல்லாம் மண்ணாங்கட்டியும் அந்த 10 பொருத்தம் பார்த்து தான்டா பண்ணியிருப்பீங்க. அதே நாகதோஷத்தில் தானே கொடுத்துருப்பேன், அதே கலசர தோஷத்தில் தானே கொடுத்துருப்பேன், அதே செவ்வாய் தோஷத்தில் தானே கட்டி வச்சுருப்பீங்க. அப்புறம் ஏன்டா டைவர்ஸ் ஆகுது? அப்போ டைவர்ஸ் ஆகுது எப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இல்லை, இதை யோசிக்கிறதே இல்லை. எப்படி திருமண பொருத்தத்தை பார்க்கணும்? ஜாதகத்தில் 2 வரி ஜோசியத்துக்குள்ள அடங்குற விஷயம் 2 தான், சுபத்துவம், பாபத்துவம். சுபத்துவம்னு வந்தால் வாழ்க்கை சுபமாக மங்களமாக நல்ல முறையில் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். பாபத்துவம்னு வந்தால் வாழ்க்கையில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அவஸ்தைப்பட்டுக்கிட்டே வாழணும். அவஸ்தைப்பட்டுக்கிட்டே கூட வாழலாம், ஆனால் பிரியக்கூடாது. அப்போ பிரிவு எப்போ வரும், எப்படி வரும்? இது 10 பொருத்தத்தில் தெரியுமா? தெரியாது. 10 பொருத்தத்தில் நீ செத்து போயிடுவியான்னு தெரியுமா? கல்யாணம் ஆனவொன்னே இறந்து போயிடுறாங்க, தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க, 2 பேருமே 1.25 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினாங்க. 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்களுமே டாக்டருக்கு படிக்குது. அப்போ தூக்கு போட்டுட்டு சூசைட் பண்ணிட்டு சாப்பிட்றான். இது 10 பொருத்தத்தில் தெரியுமா? 2 பேரும் கோர்ட்டு கேஸுன்னு வேலையில் இருக்கிறவங்க, நல்ல வேலை நல்ல சம்பளம் தான், ஏன் டைவர்ஸ்க்கு போகிறீங்க? இந்த 2 பேரும் டைவர்ஸ்க்கு போகிறாங்க, 2 பேரும் பிரியிறாங்க, யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு தீராத நோய் வந்துடுது. இதெல்லாம் 10 பொருத்தத்தில் தெரியுமான்னா கண்டிப்பாக தெரியாதுங்கிறது தான் நாங்கள் சொல்ல வர்றோம். அதனால் நீங்கள் சொல்கிற கணிப்பின்படி 10 பொருத்தம் தேவையற்றது. 10 பொருத்தத்தில் வாழ்க்கை இல்லை. எல்லாம் எதிர்பார்க்குறது 2 லட்ச ரூபா சம்பளம், உடனே விழுந்துடுறீங்களே. சம்பளக்காரன் தான் பிழைக்கிறானே, ஏன் மற்றவங்களாம் பிழைக்கிறது. அதுக்கப்புறம் ஐடி செக்டர், ஐடி வேலையில் இருக்கிறானே, இன்னும் கொஞ்ச நாளில் அதையும் இழுத்து மூட போகிறேன். ஐடி வேலையில் இருக்கிறவங்களாம் ஒழுங்காக இருக்கிறான். இன்றைக்கி எத்தனை பேர் கெட்டு போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் 2 கல்யாணத்தில் இருக்கிறாங்க, 2-3 பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு அவர் அதை வச்சுக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறான். நீ காசை தான் பார்க்குறான், திருடனா நான் முடிச்சு வைக்க முள்ள மாதிரியான்னு பார்க்குறதில்ல. எந்த வேலையில் இருக்கிறவனும் நல்லவன் கிடையாது, வேலை இல்லாதவன்லாம் கெட்டவனும் கிடையாது. நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்கிறது ஜாதகம்தான். நல்லவனா கெட்டவனா எப்படி பார்த்து பொண்ணு கொடுக்குறது? சம்பளம் வாங்குறாங்க, மெத்து கொடுக்குதுங்க, கார் வசதியெல்லாம் இருக்குது, என் பொண்ணை போனால் படுத்துட்டு மலாந்து படுத்துட்டு சாப்பிடுங்க. மலாந்து படுத்துட்டா சாப்பிடும், 2 நாளில் திரும்பி வந்துடும். ஒரு நாளைக்கு எத்தனை ஜாதகத்தை நம்ம பார்த்து டைவர்ஸ் ஆகிற ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கேன் நான். திருமணம் பற்றி புரிதலே ஒரு மண்ணும் கிடையாது. எடுத்த உடனே சம்பளம் வேணும், வேலை வேணும், வீடு வேணும், வாசல் வேணும். எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருப்பீங்க? 30 வயசு, 32 வயசு, 33 வயசு. அதுக்கப்புறம் இந்த வண்டியாக இருந்தாலும் சம்மதம் தான், அந்த வண்டியாக இருந்தாலும் சம்மதம் அப்புறம் வரீங்க. இந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம், அந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம் அப்படி வரீங்க. ஏன் கெட்டு நீங்களே வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த திமிரு எப்போ உங்களுக்கு அடங்கும்? நம்மளே சம்பாதிக்கிறா, அவ்வளோ சம்பளக்காரன் தான் வேணும். சம்பாதிக்கலன்னா கூட வேலைக்காரன் தான், சம்பளக்காரன் தான் வேணும். வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணுறது வேலைக்கும் சம்பளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. புள்ள பத்துக்கிறதுக்கு தான், வம்சவிருத்தியாக தான் கல்யாணமே. அதுக்கப்புறம் சோறு திங்கணும், அதுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்தால் போதும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கலாம், பிழைக்கிறதில்ல. பிழைக்கிறானே இல்லையா? எந்த சம்பளக்காரனும் பிழைக்காமலாம் இல்லை.
அதனால் வாழ்க்கை இதுக்குள்ளே நீங்கள் சொல்கிற வழியில் வாழ்க்கை கிடையாது. அதனால தான் ஜோதிடத்தில் ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது இல்லை, கலசர தோஷம் அப்படிங்கிறது இல்லை, செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுலாம் இங்கே கிடையாது. 2 வரி இங்கே குருநாதர் சொல்லி கொடுத்தது சுபத்துவம் பாவத்துவம். சுபத்துவமாக இருந்துச்சுன்னா ஒரு பலன், பாவத்துவமாக இருந்துச்சுன்னா ஒரு பலன். பிரிவு வர்றதுக்கு வேறு மாதிரி கட்டத்துங்களில் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது அமைப்பு. இதில் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகுவோடு இணைஞ்சாலும், சுக்கிரன் சனியோடு இணைஞ்சாலும், கலஸ்திர காரகனும் 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்காது. பிரியிற அமைப்பு அங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம். அதெல்லாம் பார்க்குறதில்ல. மொத்தத்தில் 10 பொருத்தம் 12 பொருத்தம் இதுதான் முடிஞ்சு போச்சு. இதுலேயே தான் இங்கே வாழ்க்கை இவ்வளோ நாள் கெட்டு போயிருக்குதுங்கிறது தான் உண்மை. அதனால் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. சரி, எப்படி திருமண பொருத்தத்தை பார்ப்பது? திருமணம் பொருத்தத்தை எப்படி பார்க்கலாம்? அந்த பார்வை அமைப்பு எப்படி நம்ம கொண்டு வரணும்? லக்னம் வலுத்திருக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி ஆட்சி உச்சம். அதுக்கு லக்னாதிபதி ஆட்சி உச்சம்னா மகர கும்ப லக்னக்காரனுக்கோ இல்லை மேஷம் விருச்சிகலக்காரனுக்கோ லக்னாதிபதி ஆட்சி பெறுவது நல்லதில்லை. லக்னாதிபதி சுபரா வர்றவர்கள் வலுத்திருந்தால் நல்லது. லக்னாதிபதி பாபரா வர்றவர்கள் 6, 8, 12 மறைஞ்சி வலுத்திருந்தால் நல்லது. இது ஜோதிடத்தில் அமைப்பு. லக்னம் சுபத்துவம். லக்னத்தில் குருவோ சுக்கரனாக இருந்தால் அவன் நல்லவனாக இருப்பான், ஒழுக்கமானவனாக இருப்பான். அதுக்கப்புறம் தசாபுத்திக்குள்ளே வந்துடணும். அவன் நல்லவனாக இருந்தாலும் திரும்ப கெட்டு போகிறான். சார் என் பொண்ணு கொடுக்கும்போது நல்லா தான் இருந்தான், அதுக்கப்புறம் தான் இப்போ சூதாடி ஆனால் வேறு பொம்பளையோட திடீரான், அப்படி திடீரான்னு நீங்கள் சொன்னவங்க எத்தனை பேர் நான் பார்த்துருக்குறேன். அப்போ லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதியும் நல்லா இருந்து உங்களுக்கு திசாபுத்தி கெட்டு போச்சுன்னா அந்த திசை வரும்போது அவன் கெட்டு போவான். ஆக கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுக்கு 30 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னா லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்து திசாபுத்தியும் 40 வருஷம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை நீடிக்கும். கணவன் மனைவி உறவு நீடிக்கும். குழந்தை பாக்கியங்கள் அந்த பேரம்பேத்தி வரைக்கும் அவன் வளர்த்தி அவன் வாழ்க்கையை செல்வாக்க கொண்டு போவான். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சூட்சமே. இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பார்க்காத வேலையாக இருக்கிறானா என் பிள்ளை வேலைக்காரன் தான் கேட்குது, உன் பிள்ளை வேலைக்காரன் கேட்கும் பட்டி வச்சுருவேன். அப்புறம் அவனோட பிழைக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவேன்? எவனை கட்டி வைப்பேன்? எத்தனையும் கட்டி வைப்பேன்? இதெல்லாம் யோசிக்காத செய்கிறதுனால தானே பிள்ளைங்க வாழ்க்கையை பெற்றவங்களே கெடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த அமைப்பாளர்கள், அதுக்கப்புறம் இந்த திருமண தகவல் மையம் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? 50 பவுன் விஐபி ஃபேமிலி, வெங்காய ஃபேமிலி. விஐபி ஃபேமிலியில் தாண்டா அதிகம் டைவர்ஸ் ஆகுது. 50 பவுன் போடுறாங்க. 50 பவுன் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். பொழைக்கிறதுக்கு ஒரு நல்ல பிள்ளை இருந்தால் போதும். குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் போதும். ஒழுக்கமான பிள்ளை, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஒழுக்கமான பொண்ணு அப்படின்னா என்ன? அந்த ஒழுங்காக தாம்பத்திய சுகத்தோடு இணைஞ்சி அவர் 2 பிள்ளையை பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டாது வளர்த்தி வாழ்க்கை நடத்துகிற பிள்ளையாக இருக்கணும். இந்த ஆணவம் அவங்க என்ன சொல்கிறது, திமிரு தெனாவிட்டம் சொல்கிறாங்க பற்றியா, இது எல்லாமே பெரிய குடும்பத்தில் வருது. விஐபி குடும்பத்தில், நீங்கள் சொல்கிற குடும்பத்தில் வருது. பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் என்னென்ன ஆகிட்டுருக்காங்கிறது தெரியும். இதுக்கு ஜோதிடம் விதிவிலக்கல்ல. அங்கே என்னவோ அதுதான் நடந்தே தீரும். அதனால் நீங்கள் மாற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் இது ஒரு அட்வைஸாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அட்வைஸாக சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, பிள்ளைங்க வாழ்க்கையை நிறைய கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. 15 இன்றைக்கி என் செல்லில் வந்தது இந்த ஒரு திருமண தகவல் மாதிரி 10-15 பொண்ணு டைவர்ஸ் ஆனது. என்ன பண்ணுவோம் அதை வச்சுக்கிட்டு? நீ இனிமேல் வேலைக்காரன் தேவையா? நீ இனிமேல் பெரிய பங்களா மெத்தனை தேடுவியா? வருவானே எவனாது? அவனும் அதே மாதிரி வாழ்க்கை கெட்டு நாசமாக போனவன் எவனா ஒருத்தன் தான் வருவான். இனிமேல் நீ நல்லவனை பார்க்கவே முடியாது. அதுக்கு தான் முதல்லையே நல்ல குடும்பம், நல்ல ஒழுக்கமான பையன். அவன் வருமானம் முன்ன பண்ண கூட இருக்கட்டும், ஆனால் ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஒழுக்கம் கடைசி வரைக்கும் இருந்தானா அவன் வாழ்ந்துருவான் நல்லாவே. உங்கள் பொண்ணை வச்சு வாழ்க்கை நினச்சிடுவான். ஒழுக்கம் இல்லைன்னா பணம் இருந்தாலும் என்ன, வீடு கார் பங்களான்னு இருந்தாலும் வாழ தகுதித்தவனாக போயிடுவான். அதே தான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை முதல் தரம் கெட்டு போச்சுன்னா அதை வாழ தகுதி இல்லாத போயிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கு முதல்ல யோசனை பண்ணி ஒரு விஷயத்தையும் தெளிவாக எடுத்துங்க, செஞ்சுக்கிங்கன்னு தான் நாங்களும் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். இதை உணர மாட்டேங்கிறீங்க. இது எப்போ உணர்றீங்களோ அப்போ உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது சீராக இருக்குன்னு சீராக போகும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாம் வேலைக்காரன்னு எதிர்பார்க்குறீங்க. உன் வீட்டில் 2 பசங்க இருக்குது, எந்த வேலையும் இல்லாமல் இருக்குது, எவன்டா கொடுப்பான்? எவன் பொண்ணு கொடுப்பான்? நீ உன் பிள்ளை போய் வேலைக்காரனோட படிக்கணும், உன் பையனுக்கு அவன் கொடுத்துருவான். அப்புறம் நீ சுற்றுவல்ல. இதெல்லாம் அவன் பட்டு அறியும் போது புரியும். அன்னைக்கு நீங்கள் ஜெகமே அழிஞ்சாலும் நடக்காது. எத்தனை பசங்க சன்னியாசியாக இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாத உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு இந்த திமுரு வேலை சம்பளம் ஐடி அப்படி இப்படின்னு போகாத, நல்ல முறையில் நல்ல குடும்பமாக இருக்கிற பையனுக்கு பார்த்து பொண்ணை கொடுங்க. அது வாழ்க்கை நல்லாயிருக்கும். வேலை 2 லட்சம் சம்பளம் 4 லட்சம் சம்பளம் நான் வசதி உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னா வாழ்க்கை கெட்டு நாசமாக தான் போகும். அதை மாற்றலாம் முடியாது. அது கர்மாவின் தலையெழுத்து. உங்கள் தலையெழுத்துன்னு நாம் சொல்கிறோம். ஜாதகப்படி தான் அது நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.